السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் ஒரு முறை ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள், சுன்னாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவுடைய பாடங்களை படிக்கக்கூடிய இன்னொரு சந்திப்பில் நாம் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த புனிதமான மாதத்தில் முழு உலகத்துக்கும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை கொண்டு எவ்வாறு அருள் புரிந்தானோ அவ்வாறு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ரஹ்மத்தும் பரக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு பொழிய வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா என்பது தன்னுடைய வாழ்வோட சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரங்களும் சுன்னா என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடு அவர்கள் செய்த விவகாரங்கள், அவர்களுடைய ஆதத்தாக இருக்கலாம், அவர்கள் அணிந்த ஆடையாக இருக்கலாம், அனைத்துமே அவர்களை பின்பற்றக்கூடிய நீயத்தில் அவர்களை போல நான் நடக்க வேண்டும், அவர்களை போல் சாப்பிட வேண்டும், அவர்களை போல் குடும்பம் நடத்த வேண்டும் என்ற நீயத்துடன் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அந்த நீயத்துடன் செய்யக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வோட தொடர்பான அனைத்து விவகாரங்களும் சுன்னாவாக இருக்குது. சில விவகாரங்கள் இருக்குது பிரத்யேகமாக குர்ஆனும் சுன்னாவும் குறிப்பிடுது, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமானது, முஃமின்கள் வேற யாருக்குமானதல்ல என்று குறிப்பிட்ட சில விடயங்கள் இருக்குது. அந்த விடயங்களே தவிர மற்ற எல்லா விடயங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வுல எங்களுக்கு, அவங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு அழகிய ஒரு முன்மாதிரி இருக்குது என்று குர்ஆன் குறிப்பிடுது. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவை என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய விடயம்தான், நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வுடைய நேசம், அன்பு, பாசம் உங்களுக்கு தேவை என்றால் என்னையை பின்பற்றுங்க, அல்லாஹுடைய ரசூலை நாம் பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னா சொன்னாங்க, என்ன நிக்காஹ் என்னுடைய ஒரு சுன்னா, நிக்காஹ் திருமணம் முடிப்பது ஒரு சுன்னா. இவ்வாறு பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் ஒரு சுன்னா என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. என்னுடைய சுன்னாவை புறக்கணிக்கக்கூடியவர்கள், என்னுடைய சுன்னாவை அவமதிக்கக்கூடியவர்கள், என்னுடைய சுன்னாவை கணக்கெடுக்காதவர்கள் அல்லது சுன்னாவுக்கு முக்கியம் கொடுக்காதவர்கள், புறக்கணிக்கக்கூடியவர்கள், அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வோட சம்பந்தப்பட்ட சுன்னாக்கள் என்ன என்றதை நாம் தெளிவாக உலமாக்களின் ஊடாக கற்றுக்கொள்ள வேண்டும். சில விடயங்கள் இருக்குது நம்முடைய ஆதத்தோட, வழக்கங்களோட, பழக்கங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதையும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்று படித்து அவ்வாறு செய்வது ஏற்றமானது. அதிலே மிக முக்கியமாக தற்காலத்தில் தொழில்நுட்பத்துடைய முன்னேற்றத்துடன், உலகத்துடைய முன்னேற்றத்துடன் சில விடயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போன்று நமக்கு செய்ய முடியாது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்திருப்பார்கள்? ஏன் அந்த காலத்துல இருந்த உலகத்தோட விவகாரங்கள்ல, உலகத்தோட சார்ந்த விவகாரங்கள்ல அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த சிறந்ததை தேர்ந்தெடுத்தார்கள், ஹைரானதை தேர்ந்தெடுத்தார்கள், நல்லதை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு வாகனம் இருக்குது, வேகமாக போகக்கூடிய ஒரு குதிரை இருக்குது, மெதுவா போகக்கூடிய குதிரை இருக்குது. வேகமா போகக்கூடிய ஒரு ஒட்டகம் இருக்குது, மெதுவாக போகக்கூடிய ஒட்டகம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல வேகமாக போகக்கூடிய ஆரோக்கியமான ஒட்டகத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நல்ல வேகமாக போகக்கூடிய, பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு குதிரையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எல்லா காலத்திலும் அந்த நேரத்தில் இருந்த உலக விவகாரங்கள்ல பெஸ்டானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செஞ்சிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சில விவகாரங்கள் இருக்குது, காலத்தோட மாற்றங்கள் உண்டாகும். அந்த காலத்தோட மாற்றம் உண்டாகும் போது நாம் தெரிவு செய்யக்கூடிய அந்த விவகாரம் இருக்குதே, அது தீனுடைய அடிப்படைகளுக்கு மாற்றம் இல்லாமல் அதனூடாக நமக்கு நலவை கொண்டு வரக்கூடியதாகவும், அதில் எந்தவித ஷரியாவுக்கு முரணில்லாத விவகாரங்கள் அமையும் போது உலகத்தோட சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நாம் நல்லதை தேர்ந்தெடுப்போம். அல்லாஹ் நல்லதை விரும்பக்கூடியவன், அழகானதை விரும்பக்கூடியவன். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான்.
ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் என்று வரும் போது, தீன் என்று வரும் போது, இபாதத் என்று வரும் போது, கிரிகைகள் என்று வரும் போது, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதற்கு மாத்தமாக எதையும் செய்ய முடியாது. அது இபாதத்தல்ல, வணக்க வழிபாடுகள்ல, அதை நாம் அழகாக அதை விளங்கி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை கற்றுத்தந்தார்களோ அது அவ்வாறு செய்வது தான் ஏற்றம். துஆக்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில எந்த வார்த்தைகளை துஆவாக கேட்டார்களோ அதை கேட்பதுதான் ஏற்றமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்துல வன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாக அறிமுகப்படுத்தின ஒரு சுன்னா, அறிமுகப்படுத்தின தீனுடைய ஒரு அடிப்படையில ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை, ஒரு நல்ல ஒரு சுன்னாவை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்யற மற்றவங்க செய்யக்கூடிய கூலிலையும் அந்த கூலில பங்கு இருக்குது. மன் அமில பிஹா, அதை கொண்டு யாராவது அந்த அமல் செய்தார், இவர் அறிமுகப்படுத்துறார். அப்படின்ற அர்த்தம் என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவ்வாறு நடக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்யல. ஆனா தீனுடைய அடிப்படைகளுக்கு அது மாற்றமில்லை. அதை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்று சொல்லாம, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக முக்கியமான சுன்னா என்று சொல்லாமல், இதை கொண்டு தீன்ல சமூகத்துல மக்களுக்கு நலன் உண்டாகுது, ஹைர்கள் உண்டாகுது என்று வரும் போது, உதாரணத்துக்கு தொழில்நுட்பம் முன்னேறி கொண்டிருக்குது. நம்ம ஆப்ல போனை ஓதுறோம், போன் ஆப்ல இருக்குது, அதுல போன் இருக்குது, அதுல குர்ஆன் இருக்குது, அதுல முஸ்ஹப் இருக்குது. அந்த முஸ்ஹப் போனூடாக முஸ்ஹப நாம் பயன்படுத்துறோம், குர்ஆனை ஓதுறோம். இது ஒரு நல்ல ஒரு சுன்னாவாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவ்வாறு இருக்கவில்லை. இவ்வாறான விடயங்களோடு சேர்த்து அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிரங்கமான தோட்டத்தோடு சம்பந்தப்பட்ட சுன்னாவாக இருக்கலாம், சாப்பாடோடு சம்பந்தப்பட்ட சுன்னாக்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்வோட சம்பந்தப்பட்ட சுன்னாக்களாக இருக்கலாம், பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட சுன்னாவாக இருக்கலாம், வெளிவாசலுக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவாக இருக்கலாம். இந்த சுன்னாக்களை நன்கு அறிந்து நன்கு படித்து நாம் அதை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்றதுக்கான அடையாளம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவில் நலவுதான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அழகான முன்மாதிரி இருக்குது. உலகத்திலேயும் ஆஹ்ராலையும் நமக்கு அதை கொண்டு நிச்சயமாக நலவு கிடைக்கும், அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. ஒன்று இருக்குது நாம் விரும்பின முறையில செய்யறது, இன்னொன்று இருக்குது சுன்னாவின் அடிப்படையில் செய்யறது. சிலது ஆகுமானது உங்களுக்கு அவ்வாறு செய்யலாம், அவ்வாறு சாப்பிடலாம், அவ்வாறு தூங்கலாம், அது தடை இல்லை, மார்க்கத்துல ஹராம் இல்லை. ஆனா இன்னொரு முறை இருக்குது, இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கினாங்க, தூங்கினாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கிறத்தின் அடிப்படையில அவ்வாறு செய்யும் போது அதுல நமக்கு துனியாலையும் அல்லாஹ் ஹைர வைத்திருக்கிறான், ஆஹ்ராலையும் அல்லாஹ் நலவு வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் அல்லாஹுடைய ரசூலை நேசித்தால், யாரோட நீங்க நேசிக்கிறீங்களோ அவங்களோட இருப்பீங்க. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க, என்னண்டா எப்ப கியாமத்துடைய நாள் உண்டாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஓமா அத்தலஹா, அதுக்கு என்ன நீங்க தயாரிச்சிருக்கிறீங்க, என்னத்தை தயாரிச்சிருக்கிறீங்கன்னு கேட்ட நேரத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவ்வாறு ஒன்றுமே பெருசா நான் தயாரிச்சில்லை, ஆனா நான் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நேசிக்கிறதாக இருந்தா நீங்க யார்? அல்மர்உ மஅ மன் அஹப், நீங்க நேசிக்கிறவங்களோட இருப்பீங்க. இந்த நேசத்துக்குரிய அடையாளம் தான் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை தேடி தேடி அதை படித்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டாடுறது, எங்களோட குடும்ப வாழ்க்கையில அந்த சுன்னாவை கொண்டாடுறது, எங்களோட பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படித்து சுன்னாக்களை படித்து செய்யும் போது அல்லாஹ் அதுல ஹைர வைத்திருக்கிறான், நலவு வைத்திருக்கிறான். யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னாவை பின்பற்றுகிறோமோ நாங்கள் ஒரு காலமும் வழி தவற மாட்டோம், வழி தவறவே மாட்டோம். சுன்னதி வ சுன்னத்து குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தீன் சொன்னார், என்னுடைய சுன்னா. அதே போல நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னா, அவங்களோட அந்த சுன்னாக்களை பின்பற்றும் போது உலகத்துடைய விவகாரங்களையும் நமக்கு கை சேதம் உண்டாகாது, அதிலையும் நமக்கு கவலை உண்டாகாது, அதிலையும் நமக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக ஆஹ்ராலே நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால சுன்னா என்பது நம்முடைய தீனில் மிக முக்கியமான ஒரு அம்சம். சுன்னா இல்லாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட சீராவோட சம்பந்தப்பட்ட சுன்னா இல்லாமல் எங்களோட தீன் பரிபூர்ணமாகாது. அதனால எல்லா விவகாரத்திலையும் ஒன்று இருக்குது கட்டாயம் வாஜிப், கட்டாயமாக நாம் செய்ய வேண்டிய விடயங்கள். இன்னொன்று இருக்குது அது சுன்னா என்று சொல்லுவோம், செய்தால் நன்மை கூட, அமல் கூட, அதனால் சிறப்பு கூட. அதனூடாகத்தான் எங்களுடைய இபாதத்துகள் பூர்த்தியாகுது, சம்பூர்ணமாகுது. அதுக்கான குவாலிட்டி, அதனுடைய மதிப்பு அதிகரித்து கொண்டிருக்குது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை படித்து
அவ்வாறு இபாதத்துல இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், ஏனைய விவகாரங்கள் இருக்கலாம், ஏண்டிய அளவு அந்த சுன்னாவை பின்பற்ற நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த சுன்னாவை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை கற்று அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். அதனூடாக அல்லாஹுடைய ரசூலுடைய ஷஃபாஅத்தையும் நேசத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக இந்த காலத்தில் பலஸ்தீன மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தையும் வெற்றியையும் வெகு சீக்கிரம் வழங்க வேண்டும் என்ற துஆவுடன் இன்றைய இந்த சந்திப்பை நாம் முடித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.